அப்படிலாம் எதுவுமே இல்லையே மாமா. இல்லம்மா, ரெண்டு பேரும் சரியா பேசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. ராகவனை பார்த்தாலே கண்மணி ஒதுங்கி போறாளே, ஏதோ கோபமா இருக்கும் போல இருக்கு. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லதா இருக்கா. இல்லம்மா, நான் கவனிச்சேனே. மாமா, மாசமா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஆகுமா? அதுல ஏதாவது அக்கா அப்செட் ஆயிருப்பா, வேற ஒண்ணும் இருக்காது. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆஹா, இல்ல மாமா, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க சந்தோஷமா ஒத்துமையா தான் இருக்காங்க. அப்ப கண்மணி ராகவனை விட்டுட்டு போனது ராமச்சந்திரனுக்கு தெரியாதா? தெரிஞ்சா என்ன நடக்கும்? மானஸ்த உசுர விட்டுருவாரோ? நல்ல விஷயமா இருக்கே. விஜி, எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப உனக்கு ஒரு புது பாயிண்ட் கிடைச்சிட்டே தாண்டி இருக்கு. இது போதுமே. உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் அவர் முன்னாடி நடிக்கவாத செய்ய. அதான் வீரா என் பிரச்சனையே. என்னால மனச மறைச்சு எனக்கு நடிக்க தெரியாது. ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. நமக்கு வேற வழி இல்ல. உனக்கே தெரியும் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு. மாமா உடஞ்சே போயிடுவாருடி. புரியுது. ஆனா நடந்த எதையும் என்னால கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியவே இல்லை. உன்னை தெரியுமா, நான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சப்ப கூட அவரை பழி வாங்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவரு மேல அடி மனசுல எனக்கு காதல் இருந்துச்சு. அப்படியே மெல்ல மெல்ல அவரோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக தான் இந்த குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் நான் விட்டேன் தெரியுமா. ஆனா அவரு என்ன ஏமாத்திட்டாரு. இல்லடி, அப்படிலாம் கிடையாதுடி. அத நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லாதடி. சரி சரி, அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்கோய. யார் இது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓவர் பில்டப்பா இருக்கே. இந்த ஆளு அண்ணியோட முறை மாப்பிளடா. அதான் உங்க அம்மாவோட முறை மாப்பிள. உங்க அம்மா முதல்ல இந்த ஆளை தான் கட்டுறதா இருந்தது. ஆனா உங்க அம்மா இந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டு ஏன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல. இப்போ வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்காரு. என்னண்ணே, ராமச்சந்திரன் மேலையும் அவர் குடும்பத்து மேலையும் பல வருஷமா வஞ்சத்தோட இருக்கிறானே, இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? ஏப்பா, அவனுக்கு இந்த கோயில்ல உரிமை இருக்குல்ல, அதான் வந்திருக்கான். அந்த ஆளு திமிரு பாத்தியா? அப்பா முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கான். இதெல்லாம் ஒரு ஆளுன்னு. என்ன ராமச்சந்திரா, வசதி வாய்ப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் ஆளே மாறின மாதிரி இருக்கு. என்னதான் வெள்ளை வேட்டி கதர் சட்டை போட்டிருந்தாலும் நீ யாரு, எங்க இருந்து வந்தவன், எப்படி எல்லாம் சைக்கிள்ல ஜவுளிய வச்சு தள்ளிக்கிட்டு வித்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதப்பா. வம்சமாவே பணக்காரனா வாழ்ந்தவனுக்கும் திடீர்னு பணக்காரனா ஆனவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனந்தா, நான் திருடியோ யாரையோ ஏமாத்தியோ வாழ்க்கையில முன்னுக்கு வரல, உழைச்சு முன்னேறி இருக்கேன். ஆனா உனக்கு வயசுதான் ஆகுதே ஒழிய உன் சின்னத்தனமான புத்தி இன்னும் போகல பத்தியா. யார பார்த்து சின்னத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அவ்வளவுதான், கோயிலே வச்சு வகுந்து போடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு தெரியுமா உனக்கு? எங்க வெயி மேல கை வைடா. ஏய் வைடா.
யார் மேல கத்திட்டு இருக்க? வகுத்துருவேன் மாமனை. ஆட்டிங்க. யார் மேல கை வைக்கிற? ஏய், அதான் அண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சோக பீஜியம் போட்டு ஸ்டேட்டஸ்ல ட்ரெயின் விட்டுட்டு இருக்கிற? ஏதாவது ஒன்னாவது பாத்துருவான்டாண்டா. எப்படிடா கண்மணியை சமாதானப்படுத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மாறா. ஒரு ஐடியா இருக்கு. எந்த பொண்ணும் எப்பேற்பட்ட தப்பு பண்ண புருஷனை கூட மன்னிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ஐடியா. என்ன ஐடியாடா? என்ன சொல்ற? ஆனா அதை நீ செய்வியான்னு தான் தெரியல. டேடே, என்ன ஐடியாடா சொல்றா, நான் பண்றேன்டா. பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க மாட்டியே. பொண்டாட்டிக்கிட்ட என்னடா பிரஸ்டீஜ் பாக்குறது? நீ என்னன்னு மட்டும் சொல்லு, நான் பண்றேன். டேய், என்னடா சுத்தி பார்த்துட்டு இருக்க? என்ன ஐடியான்னு சொல்றா. பட்டுன்னு போய் கால்ல விழுந்துரு. டேய், என்ன டேய்? ஏன் நீ உன் பொண்டாட்டி கால்ல விழ மாட்டியா? அது அதெல்லாம் இருக்கும் தான். அப்புறம் என்ன? இங்க பாரு, பாதி பேர் வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தவிர வேற வழியெல்லாம் இல்ல. ஏய்,